நேற்று நைட்டு கூட ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். எம்எஸ் தோனி லுக்ஸ் ஃபிட்டர் தென் த லாஸ்ட் ஃபியூ சீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வீடியோஸ் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி காலையில் தூங்கி எழுந்திரிச்சு ஒரு 10 மணிக்கு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறேன். எம்எஸ் தோனி ரூல்ட் அவுட் ஆஃப் ஃபஸ்ட்டு ஃபியூ வீக்ஸ் டியூ டு காஃப் இன்ஜுரின்னு வருது. என்ன ரங்கா ஜோக் கட்டுறியா? கடைசி ஒரு வாரமாக தோனி லுக்ஸ் ஃபிட்டர் அப்படின்ட்டு யூடியூப்லேயும் சரி கிரிக்கெட் அனாலிசிஸ்லேயும் சரி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ என்னடான்னா இன்ஜூர்டுன்னு வருது. எனக்கு என்னவோ சர்ஃப்ராஸ் கான் மேலேயும் ஊரில் பட்டேல் மேலேயும் தான் சந்தேகமாக இருக்குது. ப்ராக்டிஸ் செஷனில் இன்ஜூர் பண்ணி விட்டுட்டு அவங்களோட பிளேஸை சீல் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ஜோக்ஸ் அப்பார்ட், கடைசி 3 வருஷமாக தலையை ஃபீல்டிங்லாம் அதிகபட்சம் ஃபீல்டிங்கில் தான் பார்க்குறோம். 20 ஓவர் ஃபீல்டிங் கீப்பிங் பண்ணுவார், ஏதோ ஒரு ஸ்டம்பிங் பண்ணுவாங்க, அது ஒரு சந்தோஷம். அப்புறம் பேட்டிங்கில் எப்போவாது பேட்டிங் கிடச்சா ஒரு 4 பாலில் ஒரு 6 அடித்தா அது ஒரு சந்தோஷம். இந்த ஒரு 3 வருஷம் அப்படி தான் ஓடிட்டுருக்கு. ஸோ இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் தான் ஒரு நல்ல ஃபேர்வெல் கிடைக்கல தோனிக்கு. அட்லீஸ்ட் ஐபிஎல்லையாவது ஒரு நல்ல ஃபேர்வெல் கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். இந்த சீசன் ஃபுல் மேட்ச் ஆட வைக்கலனாலும் ஒரு 4-5 மேட்சாவது ஆட வச்சு ஒரு நல்ல ஃபேர்வெலை கொடுங்க தலைவனுக்காக. தோனி ஆடாதது நல்லது தான். ஸோ பிளேயிங் 11 வந்து தோனி இருக்கனால அது தோனி அக்காமடேட் பண்ணணுன்ட்டு விளாடுற மாதிரி இருக்கும். மேபி ஃபஸ்ட்டு 4 மேட்ச் அது தோனி இல்லாமல் விளையாடும்போது டீமோட ஃபுல் ஸ்ட்ரென்த் தெரியும்.